அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல 6 பெட்டல் சிங்கிள் crochet ஃப்ளவர் எப்படி செய்யலான்றத பத்தி பார்க்கலாம். 6 பெட்டல் சிங்கிள் crochet ஃப்ளவர் செய்யறதுக்கு உங்களுக்கு 2 ஸ்டிச் தெரிஞ்சிருந்தா போதும். செயின் ஸ்டிச், சிங்கிள் crochet ஸ்டிச் தெரியணும். இந்த 2 ஸ்டிச்சுமே உங்களுக்கு தெரியலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல 2 வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன். 2 வீடியோவையும் பார்த்துட்டு ஸ்டிச் பழகின பிறகு 6 பெட்டல் சிங்கிள் crochet ஃப்ளவரை பழகுங்க. சிங்கிள் crochet ஃப்ளவர் செய்யறதுக்காக எல்லோ கலர் உள்ளன் எடுத்துக்கோ. உங்களுக்கு விருப்பமான கலர்ல உள்ளன் எடுத்துக்கோங்க. crochet hook 3.5 mm எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த சைஸ்ல crochet hook இருக்கோ அதையே எடுத்துக்கோங்க. நூல் கட் பண்றதுக்காக சிசர் எடுத்திருக்கேன். சிங்கிள் crochet ஃப்ளவர் எப்படி செய்யலான்றத பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிங்கிள் crochet ஃப்ளவர் போடுறதுக்காக முதல்ல நடுப்பகுதியை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக 7 செயின் ஸ்டிச் போடணும். 7 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு முதல்ல போட்ட இந்த ஸ்டிச்ல ஊசியை உள்ள விட்டு அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் மூலம் மேல இழுத்து 2 லூப் இருக்கும். ஒரு லூப் வழியா எடுத்தோம்னா இது போல ஒரு ரவுண்டு கிடைச்ச பிறகு ஒரு செயின் ஸ்டிச் போடணும். ஒரு செயின் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு இவ்வளோ பெரிய ஒரு ரவுண்டு நமக்கு கிடைக்கும். இந்த ரவுண்டை சுத்தி தான் நம்ம சிங்கிள் crochet ஸ்டிச் போட்டுட்டு வரணும். இப்போ சிங்கிள் crochet எப்படி போடணும்னுட்டு நீங்க வீடியோ பார்த்து கத்துக்கிட்டீங்க. ஒரு சிங்கிள் crochet போட்டுட்டேன். இப்போ அடுத்த சிங்கிள் crochet ஸ்டிச் போட்டுட்டு வரோம். சிங்கிள் crochet ஸ்டிச் போடும் பொழுதே அப்போ ஸ்டார்டிங்ல நூல் கொஞ்சமா விட்டு இருக்கும். அந்த நூலை இந்த செயின் ஸ்டிச் ஃபர்ஸ்ட் போட்டுருந்தா அந்த ஸ்டிச்சுக்கு மேலேயே இந்த ஸ்டார்டிங் நூலை வச்சுட்டு அப்படியே நீங்க சிங்கிள் crochet ஸ்டிச் போட்டுட்டு வாங்க. நான் வீடியோல எப்படி போட்டேன்னா அதே போலவே நீங்க சிங்கிள் crochet ஸ்டிச் போட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் நூலும் உள்ளவே போயிடும். இந்த ரவுண்ட்ல கரெக்டா 12 சிங்கிள் crochet போட்டு முடிக்கணும். 12 சிங்கிள் crochet எண்ணி பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கரெக்டா 12 சிங்கிள் crochet ஸ்டிச் போட்டு முடிச்சது. இப்போ இந்த ஸ்டிச்ல இந்த ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணணும். அதுக்காக முதல்ல போட்டிருக்கிற இந்த ஸ்டிச் வழியா ஊசியை உள்ள விட்டு அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூலை வெளியே இழுத்து இந்த ஸ்டிச் வழியா வெளியே இழுத்தோம்னா ஸ்லிப் ஸ்டிச் கிடைச்சிடும். ஸ்லிப் ஸ்டிச் கிடைச்ச பிறகு இது போல ஒரு ரவுண்ட் ஆயிடுச்சு. ரவுண்ட் போட்டு முடிச்ச பிறகு 11 செயின் ஸ்டிச் போட்டுட்டு வரணும். 11 செயின் ஸ்டிச் ஒரே அளவுல போட்டுட்டு வாங்க. ஏன்னா இந்த லைனுக்கு மேலதான் சிங்கிள் crochet ஸ்டிச் நம்ம போட போறோம். சரியா ஒரே அளவுல போடலன்னா அந்த ஸ்டிச் சரியா வராது, அசிங்கமா இருக்கும். அதனால ஒரே அளவுல செயின் ஸ்டிச் போட்டுட்டு வாங்க. மொத்தம் 11 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு அடுத்ததா இருக்கிற இந்த ஸ்டிச் வழியா ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸ்லிப் ஸ்டிச் எப்படி போடணும்னு தெரியும். ரன்னிங் நூல்ல இந்த 2 லூப் வழியா எடுத்தா ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்போ அடுத்ததா இருக்கிற ஸ்டிச் வழியா ஊசியை உள்ள விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சு ஒரு செயின் ஸ்டிச் பெட்டல் கிடைச்சாச்சு. அடுத்த பெட்டல் போடுறதுக்காக 11 செயின் ஸ்டிச் போடணும். முதல்ல எப்படி செயின் ஸ்டிச் ஒரே அளவா போட்டோமோ அதே போலவே போட்டுட்டே வரணும். 11 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு அடுத்ததான் இருக்கிற செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச், இதுதான் முதல் ஸ்டிச், அதுக்கு அடுத்தது 2, இந்த 3வது ஸ்டிச், அதாவது ஸ்டிச்சுக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஸ்டிச்ல போடணும். இந்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த ஸ்டிச்ல தான் இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இப்போ ஊசியை உள்ள விட்டு அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூலை மேலே இழுத்ததும் 2 லூப் இருக்கும். இந்த லூப்பும் அந்த லூப் வழியா எடுத்தோம். 2 பெட்டல் செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சிருக்கோம். 3rd பெட்டல் போடுறதுக்காக பக்கத்துல இருக்கிற ஸ்டிச்ல ஸ்லிப் ஸ்டிச் போட்டதும் 2வது பெட்டல் கிடைச்சாச்சு. 2 செயின் ஸ்டிச் பெட்டல் போட்டு முடிச்சிருக்கோம். இந்த ரவுண்ட்ல மொத்தம் 12 சிங்கிள் crochet போட்டிருக்கோம். ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு செயின் ஸ்டிச் பெட்டல் போடும்பொழுது மொத்தம் 6 செயின் ஸ்டிச் பெட்டல் வரணும். 6 செயின் ஸ்டிச் பெட்டல் நான் போட்டு முடிச்சிருக்கேன். கரெக்டா நான் ஒரு ஸ்டிச்சை விட்டுட்டு நான் போட்டதால எனக்கு செயின் ஸ்டிச் ஃப்ளவர் கிடைச்சிருக்கு. 6 செயின் ஸ்டிச் பெட்டல்ஸ் போட்டு முடிச்ச பிறகு கடைசியா இருக்கிற இந்த ஸ்டிச்ல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும்.
செகண்ட் ரவுண்ட் முடிஞ்ச பிறகு செயின் ஸ்டிச் போட்டிருக்க இந்த லைன்ல தான் நாம அடுத்த லைன் போட போறோம். இந்த தேர்ட் லைன் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்டா போட்டிருக்கிற இந்த செயின் ஸ்டிச்ல ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போடணும். செயின் ஸ்டிச் ஃபர்ஸ்ட் பெட்டல்ல ஒரு செயின் ஸ்டிச்லயும் கரெக்டா ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போட்டுட்டு வரணும். செயின் ஸ்டிச் எத்தனை போட்டிருக்கோமோ அத்தனை செயின் ஸ்டிச்லயும் கரெக்டா ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போட்டுட்டு வரணும். இந்த 6 பெட்டல்லையும் சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச் தான் போடணும், வேற எந்த ஸ்டிச்சுமே கிடையாது. 6 பெட்டல்ல ஒரு பெட்டல் சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச் போட்டு முடிச்சிருக்கேன். இந்த பெட்டல் எப்படி போட்டோமோ அதே போலதான் செகண்ட் பெட்டலும் போட்டு முடிக்கணும். இந்த 2 பெட்டல் எப்படி போட்டுட்டு வரலமோ அதே போலதான் மீதம் இருக்கிற 4 பெட்டலும் போட்டு முடிக்கணும். சிங்கிள் க்ரோஷேட் ஃப்ளவர்ல 6 பெட்டல்ல இன்னும் ஒரு சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச் போட்டு இந்த ஃப்ளவரை ஃபினிஷ் பண்ணணும். கடைசியா இருக்கிற இந்த ஸ்டிச்ல ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போட்டு முடிஞ்சது. அடுத்ததா இருக்கிற ஸ்டிச்ல ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சதும் இந்த ரன்னிங் நூலை கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ண பிறகு இந்த நூலை ஊசியால இப்படி இழுத்தீங்கன்னால அந்த நூல் மேல வந்துடும். மேல வந்து இந்த நூலை இந்த ஃப்ளவரை திருப்பிட்டு ஒரு ஸ்டிச்லயும் கட் பண்ணி இருக்கிற ஹுல்லன் ஒரு ஸ்டிச்சுக்கு உள்ள போயிட்டு இந்த ஹுல்லனே மறைஞ்சிரும். இன்னைக்கு வீடியோல 6 பெட்டல் சிங்கிள் க்ரோஷேட் ஃப்ளவர் எப்படி செய்யலான்றத பத்தி நான் உங்களுக்கு வீடியோல சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.